ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எதிர்பாராமல் தோல்வி அடைந்த எம்ஜிஆரின் 19 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எம்ஜிஆரின் படங்கள் பெரும்பாலும் 100வது நாளை குறை வைத்தே எடுக்கப்படுகின்றன. பல படங்கள் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றிருந்தாலும் சில படங்கள் 100 நாள் ஓடாமல் தோல்வியடைந்து ஏமாற்றமும் அளித்திருக்கின்றன. அவ்வாறு எதிர்பாராமல் தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். 1954 வெளிவந்த படம் கூண்டுக்கிளி. இந்த படம் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த காரணத்தால் மிகவும் நன்றாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த படம் தோல்வியடைந்தது. அடுத்து 1960 வெளிவந்த படம் மன்னாதி மன்னன். இந்த படமும் 100 நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 80 நாள் வரை மட்டும் ஓடியது. அடுத்து 1963 வெளிவந்த படம் பணத்தோட்டம். இந்த படமும் 100 நாள் ஓடாமல் 80 நாள் வரை ஓடியது. அடுத்து 1965 வெளிவந்த படம் பணம் படைத்தவன். இந்த படமும் 100 நாள் ஓடாமல் 75 நாள் வரை ஓடியது. அடுத்து 1966 நான் ஆணையிட்டால் சத்யா பிலிம்ஸ் தயாரித்த படமாதலால் நன்றாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராமல் 65 நாள் மட்டுமே ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து 1966 சந்திரோதயம். இந்த படமும் 100 நாள் ஓடவில்லை, 80 நாள் வரை ஓடியது. அடுத்து 1966 பறக்கும் பாவை. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் 75 நாட்களே ஓடியது. அடுத்து 1967 அரச கட்டளை. இதுவும் 100 நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தோல்வியடைந்தது. அடுத்து 1967 விவசாயி. இந்த படம் 80 நாள் வரை ஓடியது, 100 நாள் ஓடவில்லை. அடுத்து 1968 கண்ணன் என் காதலன். இதுவும் சத்யா மூவிஸ் படம். இந்த படம் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 90 நாள் வரை ஓடியது. ஆனால் 100 நாள் ஓடவில்லை. அடுத்து 1970 தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த படம் மதுரையின் மிகப்பெரிய தியேட்டரான தங்கம் தியேட்டரில் 75 நாள் வரை ஓடியது. அடுத்து 1971 நீரும் நெருப்பும். இந்த படமும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் 82 நாட்கள் வரை ஓடியது. அடுத்து 1972 சங்கே முழங்கு. மதுரை சிந்தாமணி திரையரங்கில் 75 நாள் வரை ஓடியது. அடுத்து 1972 ராமன் தேடிய சீதை. மதுரையில் 80 நாள் ஓடியது. 1972 நான் ஏன் பிறந்தேன். மதுரை தங்கம் தியேட்டரில் 75 நாள் ஓடியது. அடுத்து 1973 பட்டிக்காட்டு பொன்னையா. இந்த படம் மதுரையில் 75 நாள் அலங்கார் தியேட்டரில் ஓடியது. அடுத்து 1975 நாளை நமதே. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் 75 நாள் ஓடி தோல்வியடைந்தது. அடுத்து 1976 உழைக்கும் கரங்கள். இந்த படம் 80 நாள் வரை ஓடியது, 100 நாள் ஓடவில்லை. அடுத்து 1976 ஊருக்கு உழைப்பவன். பிரமாதமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 75 நாள் மட்டுமே ஓடியது. ஆக இந்த 19 படங்களும் எம்ஜிஆர் நடித்து எதிர்பாராமல் தோல்வியடைந்த படங்களாகும். சரி, இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன். நன்றி.